வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோவில் ஜூன் 3rd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாணவர்களே, இந்தியா ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு மட்டுமல்ல, மிகப்பெரிய கடல்சார் முக்கியத்துவம் கொண்ட நாடும் ஆகும். இந்தியாவின் பாதுகாப்பு, பொருளாதாரம், வெளிநாட்டு வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, மீனவர் வாழ்வு, கடல் வளங்கள், தீவு பகுதிகள் பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் கடற்படையின் வலிமையோடு நேரடியாக இணைந்துள்ளன. இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 3 முக்கிய கடற்படை கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைத்தார். அவை ஐஎன்எஸ் துனாகிரி, ஐஎன்எஸ் சன்ஷோதாக் மற்றும் ஐஎன்எஸ் அக்ரே ஆகும். இந்த நிகழ்வு இந்தியாவின் கடல்சார் வலிமை, உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி, தற்சார்பு இந்தியா, இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாகும். ஐஎன்எஸ் துனாகிரி என்பது நவீன மறைவு திறன் கொண்ட போர்க்கப்பல் ஆகும். இதனை ஆங்கிலத்தில் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் என்று அழைக்கிறோம். ஃப்ரிகேட் என்பது நடுத்தர அளவிலான போர்க்கப்பல் ஆகும். இது கடற்படை அணிவகுப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்குதல், எதிரி கப்பல்களை கண்காணித்தல், ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளுதல், கடல்சார் ரோந்து பணிகள், கடல் வர்த்தக பாதைகளை பாதுகாத்தல் மற்றும் பல்வேறு போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற பணிகளை செய்கிறது. மறைவு தொழில்நுட்பம் என்பது எதிரி ரேடார் கருவிகளில் கப்பல் எளிதில் கண்டறியப்படாமல் இருக்க உதவும் தொழில்நுட்பம் ஆகும். இதன் மூலம் கப்பலின் ரேடார் சுவடு, வெப்ப சுவடு, ஒளிச்சுவடு ஆகியவை குறைக்கப்படுகின்றன. அதனால் எதிரி நாடுகளின் கண்காணிப்பு அமைப்புகளில் இருந்து தப்பித்து செயல்படும் திறன் கிடைக்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தனது கடற்படை செயல்பாடுகளை அதிகரித்து வரும் நிலையில் ஐஎன்எஸ் துனாகிரி போன்ற நவீன போர்க்கப்பல்கள் இந்தியாவின் கடல்சார் தடுப்பு திறனை அதிகரிக்கின்றன. அடுத்ததாக ஐஎன்எஸ் சன்ஷோதாக் பற்றி பார்க்கலாம். இது ஒரு பெரிய கடல்சார் ஆய்வு கப்பல் ஆகும். இதனை சர்வே வெசல் அல்லது ஹைட்ரோகிராஃபிக் சர்வே வெசல் என்று அழைக்கிறோம். கடலில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றால் கடலின் ஆழம், கடலடி தரை அமைப்பு, பாறைகள், மணல் மேடுகள், கடல் நீரோட்டம், அலை இயக்கம், துறைமுக நுழைவு பாதை, கடல் வரைபடங்கள் போன்ற தகவல்கள் துல்லியமாக இருக்க வேண்டும். இந்த பணிகளை மேற்கொள்வதற்காகவே ஆய்வு கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஐஎன்எஸ் சன்ஷோதாக் போன்ற கப்பல்கள் கடல்சார் வரைபடங்களை தயாரிக்கவும், கடற்படை நடவடிக்கைகளுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்கவும், துறைமுக வளர்ச்சிக்கு உதவவும், மீனவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும், கடல் பேரிடர் காலங்களில் உதவவும் பயன்படும். இதன் மூலம் இந்தியாவின் கடல் வழி வர்த்தகமும் பாதுகாப்பாக நடைபெற உதவுகிறது. 3வது கப்பல் ஐஎன்எஸ் அக்ரே ஆகும். இது எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்குவதற்கான சிறப்பு கப்பல் ஆகும். இதனை ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் என்று அழைக்கிறோம். ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் என்பதன் பொருள் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிதல், கண்காணித்தல் மற்றும் அழித்தல் ஆகும். நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் மறைந்து செயல்படுவதால் அவற்றை கண்டுபிடிப்பது கடினம். ஆனால் அவை எதிரி நாட்டின் துறைமுகங்கள், போர்க்கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்புகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம். ஐஎன்எஸ் அக்ரே போன்ற கப்பல்கள் குறிப்பாக ஆழம் குறைந்த கடல் பகுதிகளில் செயல்படும் திறன் கொண்டவை. இந்தியாவின் கடற்கரை பகுதிகள், துறைமுகங்கள், கடல்சார் எல்லைகள் மற்றும் முக்கிய கடல் வழி தடங்களை பாதுகாப்பதில் இத்தகைய கப்பல்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாணவர்களே, கடல்சார் வலிமை என்பது வெறும் போர்க்கப்பல்கள் வைத்திருப்பது மட்டுமல்ல. கடல்சார் வலிமை என்பது ஒரு நாடு தனது கடல் எல்லைகளை பாதுகாப்பது, கடல் வழி வர்த்தகத்தை பாதுகாப்பது, கடல் வளங்களை பயன்படுத்துவது, மீனவர்களை பாதுகாப்பது, கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்துவது, எதிரி நாடுகளின் கடற்படை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது, கடல் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான உதவி வழங்குவது மற்றும் உலக கடல் பாதைகளில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்துவது ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்தியாவின் வர்த்தகத்தில் அளவின் அடிப்படையில் 90% அதிகமான பொருட்கள் கடல் வழியாகவே நகர்த்தப்படுகின்றன.
எனவே கடல் வழி பாதுகாப்பு பாதிக்கப்படுமானால் இந்தியாவின் பொருளாதாரம், எண்ணெய் இறக்குமதி, உர இறக்குமதி, தொழில் உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் விலைவாசி நிலை ஆகியவை பாதிக்கப்படும். இந்தியாவிற்கு சுமார் 7500 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரை உள்ளது. இந்தியாவின் மேற்கு பகுதியில் அரபிக்கடல், கிழக்கு பகுதியில் வங்கக்கடல் மற்றும் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது. இந்தியாவின் தீவு பகுதிகளான அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்கக்கடலில் அமைந்துள்ளன. லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளன. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மலாக்கா நீரிணைக்கு அருகில் இருப்பதால் மிகப்பெரிய புவிசார் அரசியல் முக்கியத்துவம் பெற்றவை. மலாக்கா நீரிணை வழியாக உலகின் மிகப்பெரிய கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று செல்கிறது. சீனா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கான எரிசக்தி மற்றும் வர்த்தக கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்துகின்றன. எனவே அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பாதுகாப்பு இந்தியாவின் கடற்படை கொள்கையில் முக்கிய இடம் பெறுகிறது. இந்தியாவின் கடல்சார் உரிமைகளில் முக்கியமானது தனிப்பட்ட பொருளாதார மண்டலம் அல்லது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆகும். ஒரு நாட்டின் கடற்கரையிலிருந்து 200 கடல் மைல் வரை உள்ள கடல் பகுதி அந்த நாட்டின் தனிப்பட்ட பொருளாதார மண்டலமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் மீன் வளங்கள், கடலடி கனிமங்கள், இயற்கை எரிவாயு, எண்ணெய், கடல் உயிரியல் வளங்கள் மற்றும் பிற கடல்சார் வளங்களை பயன்படுத்த அந்த நாட்டிற்கு உரிமை உண்டு. இந்தியாவிற்கு மிகப்பெரிய தனிப்பட்ட பொருளாதார மண்டலம் உள்ளது. எனவே இந்த பகுதியை பாதுகாப்பது இந்திய கடற்படைக்கும் இந்திய கடலோர காவல் படைக்கும் முக்கிய பொறுப்பு ஆகும். இந்த 3 கப்பல்களின் இணைப்பு ஆத்ம நிர்பர் பாரத் என்ற தற்சார்பு இந்தியா நோக்கத்துடன் தொடர்புடையது. இந்தியா நீண்ட காலமாக பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த நாடாக இருந்தது. ஆனால் தற்போது இந்தியா உள்நாட்டிலேயே போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஏவுகணைகள், ரேடார் அமைப்புகள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி அதிகரித்தால் வெளிநாட்டு செலாவணி சேமிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், தொழில்நுட்ப திறன் மேம்படும், தனியார் நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழில்கள் வளர்ச்சி பெறும். அவசர காலங்களில் வெளிநாடுகளின் மீது சார்ந்திருக்கும் நிலை குறையும். இதுவே பாதுகாப்பு துறையில் தற்சார்பு என்பதன் உண்மையான பொருள். இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு கொள்கையில் சாகர் என்ற கருத்து முக்கியமானது. சாகர் என்பது செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன் என்பதன் சுருக்கமாகும். இதன் பொருள் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதாகும். இந்தியா தனது கடற்படையை பயன்படுத்தி இலங்கை, மாலத்தீவு, மொரிஷியஸ், செஷல்ஸ், மடகாஸ்கர் மற்றும் பிற இந்திய பெருங்கடல் நாடுகளுடன் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வருகிறது. கடல் கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகள், கடல் பேரிடர் உதவிகள், தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், கடல்சார் கண்காணிப்பு மற்றும் பயிற்சிகள் ஆகியவற்றின் மூலம் இந்தியா பிராந்திய பாதுகாப்பு வழங்குனராக செயல்பட முயற்சி செய்கிறது. மாணவர்களே, கடல்சார் பொருளாதாரம் அல்லது ப்ளூ எக்கானமி என்ற கருத்தும் இங்கு முக்கியமானது. கடல் வளங்களை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, மீனவர் வாழ்வு மற்றும் கடல் உயிரின பாதுகாப்பை மேம்படுத்துவது ப்ளூ எக்கானமி ஆகும். மீன்பிடி, கடல்சார் சுற்றுலா, கடல் வழி போக்குவரத்து, துறைமுக வளர்ச்சி, கடலடி கனிம வளங்கள், கடல் காற்றாலை மின்சாரம், கடல் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் கடல் மருந்தியல் ஆகியவை ப்ளூ எக்கானமியின் பகுதிகள் ஆகும். இந்தியாவின் கடற்படை பாதுகாப்பு வலிமை அதிகரித்தால் ப்ளூ எக்கானமி வளர்ச்சிக்கும் பாதுகாப்பான சூழல் கிடைக்கும். TNPSC குரூப் 1 தேர்வில் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள்: INS டுனாகிரி என்பது ஸ்டெல்த் ஃப்ரிகேட், INS சன்ஷதாக் என்பது சர்வே வெசல், INS ஆக்ரே என்பது ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், சாகர் என்பது செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன், ப்ளூ எக்கானமி என்பது கடல் வளங்களை நிலைத்தன்மையுடன் பயன்படுத்தும் பொருளாதார கருத்து. இந்திய கடற்படையின் முக்கிய பணி கடல் எல்லை, கடல் வர்த்தகம், கடல் வளங்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி,
வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.